வணக்கம். இந்த வீடியோவில் 8/5/2026 சற்று முன் புதிய டிஏடிஆர் உயர்வு, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் சார்ந்து குட் நியூஸ் குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தவேக 108 இடங்களை கைப்பற்றி ஆட்சியினை அமைக்க தயாராகி வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எப்போது வரும் என்பது சார்ந்து பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக அகவிலைப்படி டிஏவை 2% உயர்த்தி வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் மத்திய அரசில் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதலான வருமான நன்மை கிடைக்கும். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் சூழலில் ஊழியர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாமல் இருக்க வழங்கப்படும் ஒரு முக்கியமான தொகை. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருக்க இந்த டிஏ உயர்வு உதவுகிறது. இதனால் ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வகிக்க முடியும். மத்திய அரசு வழக்கமாக ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு CPI அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போதைய 2% உயர்வு அதே வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதி. இதற்கு முன்பு கடந்த அக்டோபர் மாதத்தில் அகவிலைப்படி 55%இலிருந்து 58% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்ததுடன் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்பட்டது. அதனால் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு நல்ல அளவிலான நிதி நன்மை கிடைத்தது. இந்த நிலையில் 8வது ஊதியக்குழுவை அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர்கள் சங்கத்திடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் இந்த 2% டிஏ உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது 23/4/2026 நடைபெற்றது. வாக்குகள் எண்ணப்பட்டு மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. எனவே புதிதாக அமையக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 5 மாத டிஏ மற்றும் டிஆர் அறிவிப்பு சார்ந்த அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.